Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவரத்தை சட்டசபையில் விவாதிக்க நேரம் கோரியதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றம். குண்டுக்கட்டாக வெளியேற்றியதால் இபிஎஸ் பாய்ச்சல். அதிமுக அமளி, முதலமைச்சர் பேசியது, நான் பேசிய உட்பட எதையுமே என் அனுமதியின்றி ஊடகங்கள் பத்திரிகைகள் வெளியிடக்கூடாது என்று பேசிய சர்வாதிகாரியாக மாறிய அப்பாவு சபாநாயகர் அவர்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேற்று பிணை, இன்று அதற்கு தடை. என்ன நடக்கிறது? சோகத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால். நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போன தன்னுடைய தம்பியை சட்டமன்றத்துக்காவது கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு ஆசைப்படுகிறார் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மறைந்த மாணவி ஸ்ரீமதியினுடைய தாய் செல்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல். சில கட்சிகள் அதிர்ச்சி. மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது, தொடர்ந்து மின்சாரமும் குடிநீரும் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். தமிழக சட்டப்பேரவையினுடைய இரண்டாம் நாள் மானிய கோரிக்கை விவாதம். மானிய கோரிக்கை தொடக்கத்திலே சூனிய கோரிக்கையா மாறி அது இன்னைக்கு என்னன்னு பாரு. அது அதாவது நேற்று இரங்கல் தீர்மானம். அந்த இரங்கல் தீர்மானம் தான் எனக்கு உண்மையாவே ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானமா இருந்துச்சு. குவைத்துல தீ விபத்துல இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தீர்மானம், உழைக்க போனவர்களுக்கு இரங்கல் தீர்மானம். நீ என்னதான் குற்றச்சாட்டை வையே, கள்ளச்சாரம் ராஜினாமா பண்ணு, என்ன வேணா வையே, அவங்க ஆனா தெளிவா இருக்காங்க. ஊடகம் எங்க கையில இருக்கு, நீ என்ன வேணா பண்ணு. 10 லட்சம் ரூபாய் செத்து போனோம்னு கொடுத்துட்டோம், யாரும் வாய் பேசக்கூடாது. எதை கேட்டாலுமே ஜெயலலிதா பேரில் 2001 என்ன நடந்தது அப்ப நீ கேட்டையா, இன்னும் வேற என்ன நடந்தது? சின்ன சந்தேகம். இந்த குவைத்துல இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தீர்மானம், அப்புறம் நம்ம அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தீர்மானம் ஒரே சட்டமன்றத்தில் நிறைவேற்றினீங்க. அதே சட்டமன்றத்தில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், கேட்கல. நான் கேட்குறேன், என்னன்னா அந்த குவைத் தீ விபத்தில் இறந்து போனவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க இழப்பீடு? 3 லட்சம் ஓவா. ஏப்பா, அங்கிருந்து பாடியை கொண்டு வரதே எவ்வளவு பெரிய சிரமம். நாங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுறோம். கறிக்கட்டையாக இருந்தாலும் இங்க கொண்டு வந்து கொடுத்து ஈமச்சடங்கெல்லாம் செய்யற அளவுக்கு நாங்க அரசாங்கம் தானே அந்த செலவெல்லாம் பார்த்துச்சு. கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறதுன்னா, உழைக்க போனவர்கள் பிணமாக வருகிறார்கள், அவருக்கு 3 லட்சம். பேசாதப்பா, குடித்து இறந்து போன மக்களுக்கு 10 லட்சம். அப்போ நம்ம உழைக்க போறதை விட குடிச்சு சாகிறது மேல் நினைக்கிறேன். இவ்வளவு பேசுற இல்ல, அந்த கண்ணுக்குட்டி இருக்காருல்ல, அவர் கண்ணுக்குட்டி யாரு? கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? திமுக கண்ணுக்குட்டி. சொல்லுங்க. வீட்டுல கவர்ல அவருக்கு என்னன்னு தெரியல, அவரு எழுதுறாரா இல்ல வேற யாராவது எழுதி கொடுக்குறாங்களா தெரியல, கவர்ல எழுதி வைக்கிறாராம், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ரைட்டர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு கவர்ல எழுதி வைக்கிறாராம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய புதல்வன் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக. என்ன கடிதத்தில் எழுதியிருக்காரு? கடிதம்லாம் இல்ல, லெட்டர் கவரு, மொய் கவருக்குள்ள ஸ்வீட் பாக்ஸ். அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்கே வாங்கிட்டு போறாங்களா. அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, ஏங்க வீட்டுக்கே போலீஸ்காரங்க காசை வாங்கிட்டு போறாங்க, நீங்க அவங்க சரி பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சட்டசபையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சட்டசபை தொடங்கின உடனே எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பொறுப்பான வேலையை பார்த்திருக்காரு இபிஎஸ். அவர் என்னன்னா உடனே இதனுடைய கேள்வி நேரத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பேசுறதுக்கு அனுமதி விடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவர் பேசுறது யாருக்குமே கேட்கல. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணிருக்காங்க, ஆனா இந்த மாதிரி பண்ணதுங்கிறது மக்களால் கவனிக்கப்படும். உடனே அவை முன்னவர் அந்த சபாநாயகருக்கு முன்னாடி போயிட்டு செல்லூர் ராஜுவும் ஆர்பி உதயகுமாரும் கொஞ்சம் சவுண்டா பேசுறாங்க, எல்லாருக்கும் கேட்கணும்ல. மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டா அப்படிதானே சவுண்டா பேசுறாங்க. உடனே அவரு எல்லாத்தையும் வெளியே நடத்துங்க சொன்னோன்னே ஆர்பி உதயகுமார் என்ன பண்றாருன்னா கீழே உட்காந்துட்டாரு, படுத்துட்டாரு. நான்லாம் போக மாட்டேன், நான் எதுக்கு போனோம் சொன்ன மாதிரி படுத்துட்டாப்ல. 10 பேர் அப்படியே குண்டு கட்ட அலேக்கா தூங்கி ஸ்ட்ரக்சர் மாதிரி அப்படியே தூக்கி போட்டாங்க. இதுல என்னன்னா இபிஎஸ் ரொம்ப கோமாயிட்டார். இபிஎஸ் மேல கை வச்சிட்டாங்க போல இருக்குது, அவர் கோமாயிட்டார். அடுத்து ஏன் ஆச்சுதான், என்ன நடக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோமா அப்படியே கை அப்படி வச்சு பேசிட்டார். செல்லூர் ராஜு அண்ணனும் அவரும் ஏதோ கோமா பேசிட்டாரு. இன்னைக்கு எதிர்கட்சியாக மக்களின் குரலாக அதிமுக சட்டசபையிலேயே ஒலிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்னெடுக்கப்படுது. ஆனா அதே நேரத்துல கருப்பு சட்டையை போட்டு உள்ள போனது, அதற்கு பிறகு அவங்க பேசும்போது 0 ஓவர்ல தான் பேசணும்னு சொல்லிட்டு அவை முன்னவரான துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு. ஐயா, துரைமுருகன் அவர்கள் இவ்வளவு பேசுறாரு, பேசுறவர்
கொஞ்சமாவது நியாயமான ஒண்ணுமே இல்லாம உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு எப்படியாவது இந்த ஆட்சி கவுளாதா, தேர்தல் வராதா அப்படின்னு சொல்லி இலவகாத்த கிளி போல திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்க சண்டை போட்டீங்க. கடந்த முறை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்தார்ல, அது எதுக்காக எல்லாரும் ஒரு ஞாபகப்படுத்துங்க, எதுக்காக வெளியே வந்தாரு? சட்டையெல்லாம் கிழிக்கல, பட்டனை கழட்டி விட்டு வந்தாரு. எல்லாத்துக்கும் தெரியும் பட்டன் எல்லாம் ஒரு இடத்துல கூட கிழியல, அப்படியே பட்டன் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா பட்டனை போடுங்க அப்படின்ற மாதிரி தான். மணியின் விளம்பரத்துக்குலாம் அவர் போஸ்ட் கொடுத்தாரு, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எதுக்கு வெளியே வந்தாரு? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது இந்த ஆட்சியின் மேல. அதுல சபாநாயகர் தனபால் அவர்கள் மேல தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ வந்து அவருடைய இருக்கையில போய் உட்கார்ந்தது. இதுல வேற எந்த உலக சரித்திரத்தில் நடைபெறாத நிகழ்வு என்னன்னா, சபாநாயகரே கேள்வி கேட்டதில்ல, அவரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கும் வாக்கு போட்டிருக்காங்க, நானும் சட்டமன்ற உறுப்பினர் தானே, என் தொகுதி மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, உடனே நீர்வளத்துறை ஜல் சக்தி துறை அமைச்சர் வந்து இவரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவர் உடனே பதில் சொல்ல ஒரே பாச போராட்டமா இருக்கு. வெளியில 50 பேர் செத்து போயிட்டாங்கன்னு அதிமுக, பாமக, பாஜக வெளிநடப்பு பண்ணிருக்கு. இவங்க 2 பேரும் அதான் அந்த கடந்த முறை யோசிக்கும் போது தனபால் அவர்கள் வந்து ஒரு மோசமான சபாநாயகர் அப்படின்னு அன்னைக்கு பேசாத வாய்களே கிடையாது. இன்னைக்கு ஐயா அப்பா அவர்கள் மேல என்ன குற்றச்சாட்டு? எனக்கு தெரிஞ்சு இந்த அடிமை அதிமுக அப்படிங்கிறது நமக்கு இன்னும் மறக்கல. அதுபோல பொம்மை முதலமைச்சர்ன்றது இன்னைக்குதான் வெளிப்படையா அவரு பேசியிருக்காரு. உச்சகட்டமான சர்வாதிகாரமான வார்த்தை சபாநாயகர் அப்பா அவர்களுடைய வாயிலிருந்து வருது. அது என்னதுன்னா, இதற்கு நாங்க வந்து உங்களுக்கு பேச அனுமதி கொடுத்தோம், நீங்களும் பேசிட்டீங்க, ஆனால் நீங்க அமளியில் ஈடுபட்டதுனால நாங்க உங்களை வெளியேற்றிட்டோம். இப்போ இதற்கு முன்பு நீங்க பேசுனீங்க இல்லையா, அதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாது, அது எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஊடகங்களும் பத்திரிகைகளும் இது எதையுமே வெளியிடக்கூடாது. இதுதான் சர்வாதிகாரம்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய பேர் சபாநாயகர் கிடையாது, இந்த பேரை மாத்திக்கிட்டு சர்வாதிகாரின்னு வச்சுக்கலாம். கிம் ஜாங் உன் இல்லைன்னா புட்டின் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஹிட்லர் கூட வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு பொருந்தும். இப்படிப்பட்ட மோசமான விஷயத்த மூடி மறைக்கிறதுக்கு எதுக்கு சபாநாயகர் பதவி? ஐயா, நீங்க திமுகவுக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் செயல்பட்டவர் நம்பி நீங்க சபாநாயகர் ஆகும்போது நீங்க நடுநிலையா செயல்படுவீங்களோ நான் கூட நம்பினேன். உள்ளபடியே 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி அப்படிங்கறதுனால ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களோ அப்படின்றது சொல்லப்படுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். ஏன்னா இதுல முழுக்க அரசின் அலட்சியம், அந்த மாவட்ட ஆட்சியருடைய போக்கு அப்படிங்கிறதும் கடுமையா விமர்சிக்கப்படுது. மெத்தனால் எப்படி கிடைச்சதுன்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மேல கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னும் இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கையோ கூப்பிட்டு விளக்கமோ அங்க இருக்க 2 கவுன்சிலர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எதிர்கட்சி தலைவர் எல்லாத்து பேரையும் சொல்றாரு, நீங்க அதுக்கெல்லாம் ஒரு மறுப்பு தெரிவிக்கல, ஒன்னும் பண்ணல. எங்க கட்சிக்காரங்க புனிதர்கள், அவங்களெல்லாம் எந்த குற்றம் அறியாதவர்கள், பாவம் அறியாதவர்கள், இந்த பழுத்த வெள்ளரி பழத்தை கூட கீறாதவர்கள். மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தகுந்த விடை கொடுக்கப்படும். கிடைக்கும்னு நினைச்சு நான் வந்தேன், இப்படி புடுங்கிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலேயே அழுதுட்டு இருக்காரு. கிடைக்கும்னு நினைச்சு என்ன கிடைக்கும்னு நினைச்சு வந்தீங்க? நேத்து கிடைச்சது, ஆனா இன்னைக்கு கிடைக்கல. கை கெட்டினது வாய் கெட்டல. சுகர் மாத்திரையா, இன்சுலினா? ஜாமீனுப்பா இந்திய பெருங்கடல மிகப்பெரிய வள போட்டு புடிச்ச ஜாமீனு இல்லன்ட்டாங்கப்பா. ஐயோ, ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஊழல் வழக்குல முதல்ல தீர்ப்பு வரட்டும். எனக்கு என்னன்னா, நேத்து தான் வந்து கீழ்கோர்ட்டு ஜாமீன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை ஹைகோர்ட்ல போட்டு அது லிஸ்ட் ஆகி அது பேராகி விசாரணைக்கு எடுத்து உடனே வந்து ஆமா, அதாவது ஜாமீன் வந்து அனுமதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த லெட்டர் இப்படி வருது. அது அனுமதிக்கப்பட்ட காப்பி கூட அவருக்கு கிடைச்சிருக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாள் எப்படியும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அதான் இப்பதான் கதவு திறந்துருப்பாங்க. சார் ஜாமீன் கொடுத்துட்டாங்க, வெளியே வாங்க. அதை கிழிச்சு போட்டுருங்க, அது வேண்டாம். சார் ஜாமீன் ரத்து பண்ணிட்டாங்க, உள்ள போயிருங்க. கிடைச்சிருச்சா, அது கிழிச்சு போட்டுரு, அது ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி பாவம் மனுஷன் ஒரு அதாவது பத்திரிகை இதெல்லாம் சிங்க கிளம்பிருங்கிடுச்சே அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் பழிவாங்கல்னு அவங்க சொல்லலாம். சொன்னாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா சார் உங்களுக்கு வரணும்னு ஒரு பாவம். சரி, அவர் வெளியே வருவார். நானும் ஏக்க பெருமூச்சோடு ஏக்க பார்வையோடு காத்திருக்காங்க நிறைய பேர். அந்த நிறைய பேருக்கான பதில் கிடைக்குமா? புது வருட கொண்டாட்டம் சிறையில தானோ அப்படின்ற மாதிரி அப்படியும் கூட சிலருக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லை, அவர் வெளியே வந்துருவாருங்க, நீங்க நம்புங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். ஆமா, மாஞ்சோலைன்னு சொன்னாலே உடனே யாரு ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். மாஞ்சோலைனா திமுக, திமுகனா மாஞ்சோலை. என்னடா நீ வேற மாதிரி சொல்ற? அது அப்படித்தானே சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர். இப்போ என்னன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 8000 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் வெறும் 1000 ஏக்கருக்குள்ள தான் இப்போ அந்த தோட்ட வேலைகள் நடக்குது. அதுவும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. 2028ஓட 99 ஆண்டுகால ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. 2028 அப்படிங்கிறப்போ 24லேயே நிறைய பேருக்கான பணி ஓய்வு கொடுத்து அனுப்புகிறாங்க. இது தவறுன்னு சொல்லிட்டு
அவங்க வந்து ஒரு வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்டு எங்களுக்கு இது மாதிரியான வாழ்வதற்கான வழிகள்லாம் செய்து கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்றங்களை இது விசாரிக்கணும், அது வரைக்கும் அவங்களை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான தடை விதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ உயர்நீதிமன்றங்களை பல பேருக்கு இதனுடைய வரலாறு தெரியல. 3 தலைமுறைகளாக அங்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களா பல குடும்பங்கள் வாழ்ந்து வருது. அவங்களுக்கான நிவாரணம், அவங்களுக்கான இழப்பீடு அப்படிங்கிறத சரியான முறையில் கொடுத்து மரியாதையா அனுப்பணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. நடக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இப்ப கள்ளக்குறிச்சி மேட்டர்னால நம்ம விக்கிரவாண்டி விஷயத்த அதிகமான கவனம் பெறல. ஈரோடு கிழக்கு மாதிரி போயிடுச்சு. என்னன்னா இன்னைக்கு அங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள், இறுதி நாள். இன்னைக்கு தாக்கல் பண்ணலாம், போட்டியிட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நபர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அரசியல்வாதியே கிடையாது, அவங்க வந்து அரசியல் யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தாக்கல் பண்ணாங்க. ஆமா, இல்ல சாமியார்லாம் இல்ல, குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்ப பெண் அவங்க. ரெண்டாவது இந்த வேட்புமனு தாக்கலை பார்த்துட்டு அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் என்னப்பா இவங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அதே இப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கோ கள்ளக்குறிச்சியோ, அங்க வந்து ஸ்ரீமதி மாணவி அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, அந்த பள்ளி எப்படி, அந்த மாணவியினுடைய தாயார், அவங்க பேர் செல்வி, அவங்க விக்கிரவாண்டி தொகுதியில போட்டுவதற்கான வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. எப்படி பாத்தியா, பின்னாடி யாரு சைட்ல யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா அவங்க, நான் இந்த 2 வருஷமா மிக அதிகமான தாக்குதலுக்கு உள்ளான, மன உளைச்சல், நீதி கிடைக்காம அப்படின்ற மாதிரி நிறைய தாக்குதல்கள். அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை. அதிகாரம் இருந்தாதான் நேர்மை, நியாயம், மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்ன்றனால இந்த இதெல்லாம் நான் போட்டியிடன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மறைந்த ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வி வேட்புமனு தாக்கல். இதுல இன்னொன்னு என்னன்னா, எப்படி கேம்பெயின் பண்ண போறாங்க, இல்ல அந்த விமர்சனங்கள் இல்லைன்னா போய் ஓட்டு கேட்கும்போது மற்ற கட்சிகள் இவங்களை எப்படி விமர்சிக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, அதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்கன்றவங்க வந்து நிவாரணம் தேடலாம், இப்படி அரசியல் ஆதரவு தேடுறது எந்த விதத்தில் இல்லை, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. எதிர்த்து போராடுறது, இப்போ வெளியில சொல்றதே வந்து ஒரு போராட்டம் தானே, அந்த வழக்கை நடத்துறது ஒரு போராட்டம் தானே, நீதியை கேட்டு அடுத்த நிலைக்கு போகிறதும் ஒரு போராட்டம் தானே. எம்எல்ஏ வருது ஒரு போராட்டம் சொல்ல போறீங்களா? கண்டிப்பா போராட்டம் தானே. அதிகாரம் வருது இல்ல அவங்களுக்கு. அவங்க வந்து அடுத்த, இப்போ ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வி அப்படிங்கிறதுக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் செல்வி அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க சட்டசபைக்கு போலாம்ல, சட்டசபைக்கு போய் பெண்கள் குறித்தான மசோதாக்களுக்கான முன்னுரிமை வைக்கலாம்ல, வேற ஏதாவது பிரச்சனைகள் நடந்தா அது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கலாம்ல. ஒரு சாதாரண தாயாகவும் சாதாரண இந்திய குடிமக்களாகவும் சொல்றதுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதைத்தான் அவர் நோக்கி செய்யறாங்களோ, அங்க அதை நோக்கி போறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்வை முன் வச்சிருக்கு. இருந்தாலும் இறுதி நாள்ல இவங்களுடைய வேட்புமனு அப்படிங்கிறது உற்று நோக்கப்படுது. கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், அவருக்கு ஒரு தம்பி எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், டி.கே. சுரேஷ். அதான் நிதி வந்து தென் மாநிலங்களுக்கு மறுக்கப்படுகிறது, இந்தியா அப்படி மறுத்தால் வந்து இந்தியா வந்து பிளவுபடுவதை யாராலும் தவிர்க்க முடியாது அப்படின்லாம் பேசினாரு. அதுக்கு பிறகு நிறைய எதிர்குறல்லாம் வந்துச்சு. அந்த டி.கே. சுரேஷ் வந்து தேர்தலில் தோத்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெங்களூர் ஊரக தொகுதியில் அவர் தோத்துட்டாரு. இப்போ என்னன்னா, தன்னுடைய தம்பி தோற்றதை அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை. ஆமாம், என்ன ஒரு பிரச்சனைனா, அதே தொகுதியில் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல இன்னொருத்தர் ஜெயிச்சார். அவர் யாருன்னா, நம்ம ரேவண்ணாவுடைய அப்பா, அதாவது H.D. குமாரசாமி. அவர் ஜெயிச்சதுனால அவருடைய சட்டமன்ற தொகுதி, ஏன்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து போட்டிட்டாரு, சென்னப்பட்னா அப்படிங்கிற தொகுதி வந்து இப்போ காலியாக இருக்குது. அந்த தொகுதியில் தன்னுடைய தம்பி டி.கே. சுரேஷ், தோற்று போன தன்னுடைய தம்பி டி.கே. சுரேஷ் நிப்பாட்டி பேசாமல் நம்ம சட்டமன்றத்துக்குள்ள கூட்டு வந்துடுவோம். அதாவது அந்த தோற்றத்துல செஞ்ச தவறுகளை சரி செய்து மீண்டும் ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கப்பட்ட சென்னப்பட்னாவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக புது முயற்சிகளை, திருத்திய முயற்சிகளை எடுக்கிறாரு டி.கே. சிவகுமார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார எம்எல்ஏ. ஆமா, அவருடைய தம்பியும் வராரு. அவர் எத்தனாவது பணக்காரரா இருக்க வராருன்னு தெரியல. 2 பேருக்கும் அதிகமா போட்டி இருக்கு. வரட்டும், அப்பதான் இவருடைய சொத்துக்கள் என்ன, அவருடைய பினாமிகள் என்ன அப்படின்னு சொல்லி தோண்டுவாங்க. ஆமா, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.